கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் முதல் சந்தோஷம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உடனே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை நான் இட்ட தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கிடத்திலே ஒரு பேசி உடன்படிக்கை செய்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா, இந்த தேசத்திலே நீ தங்கிரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆபிரகாம் காலங்களில் வந்த கொடிய பஞ்சத்தை போல ஈசாக்கின் காலங்களில் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனது போல நீ எகிப்துக்கு போயிடாதே, இங்கேயே தங்கியிருந்து சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப ஈசாக்குக்கு ஆபிரகாம் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர் வெச்ச இடத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றார். இப்ப நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணும், கொடுத்த பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். நம்ம கொடுத்திருக்கிற காரியத்திலே உண்மையாக உத்தமமாக இருக்கணும். தேவன் நம்மளை வேர்வரிக்கிற வரைக்கும் அந்த இடத்திலே உறுதியாய் தங்கியிருப்போமானால் ஏற்ற காலங்கள் வரும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.